அந்த மேட்டரை முடிக்கணும். வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேங்க ஐயா. இதான் அக்ரிமெண்ட். இதை ஒருக்க படிச்சு பார்த்துருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. கொஞ்சம் நல்ல நேரம் மட்டும் பார்த்துக்குவோம். சரி. ராஜா, நேரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரிங்க ஐயா, நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுருங்க. பேனா எங்க? இந்தாங்க பேனா. நான் சொன்ன மாதிரி தானே அக்ரிமெண்ட் டைப் பண்ணிருக்கீங்க. என்னுடைய எய்ம் என்னன்னா வேலுவை சாம்பியன் ஆக்கணும். ஐயா, நாங்க இவ்வளவு காலம் போராடி வருஷம் வந்து போறது அதுக்கு தானங்க ஐயா. நீங்க வந்துட்டீங்க, எங்களால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறோம். உங்க பேரை சாம்பியனா உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வெல்கம் வெல்கம். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றிங்க. வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஏய், யாரா நீங்கள் எல்லாரும் ரவுண்டு கட்டுறீங்க? ஏய் பெருசு, என்ன பாக்ஸிங் டைலாம் ஒன்னோட வச்சுக்கோ. உன் பேரனை ஸ்டேஜ் தச்சுல அங்கே ஆகாது, செத்து போயிடுவான் அநியாயமா. தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதடா, சொன்னா கேளு. ஏய், என் பேரனை பாக்ஸிங் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? வேணாண்டா, சொன்னா கேளுடா. வேணாம் மாமு, பெருசு சொல்ற பேச்ச கேட்காது போலுது. நம்ம வந்த வேலையை முடிச்சிட வேண்டாம். ஆமா மாமே, முடிச்சிடலாம். என்னடா என்னாச்சு? தாத்தா தாத்தா ஆம்புலன்ஸ் கூட்டி போறான். ஆம்புலன்ஸ் கூட்டி போறாங்களா? எங்கடா? ரத்னா கிளினிக். ரத்னா கிளினிக் தான். ரத்னா கிளினிக்கா? அண்ணா, தாத்தா என்னாச்சு? சொல்லுங்க தாத்தா என்னாச்சு? ஏய் சொல்லுங்கடா, தாத்தா என்னாச்சு? சொல்லவே தெரியல. தாத்தா எங்கடா இருக்காரு? தாத்தா ஆபரேஷன் ரூம்ல இருக்காரு. ஆபரேஷன் ரூம்ல இருக்காரா? ஆமாண்ணே. ஏய் ஆபரேஷன் ரூம்ல இருக்கா சொல்றீங்க, என்னாச்சு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. எதுமே சொல்லல. யாரும் எதுமே சொல்ல மாட்டேன்றாங்கண்ணா. சிஸ்டர், தாத்தா என்னாச்சு? என்னது வர உள்ள வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, நீங்க அங்க போய் உட்காருங்க. டாக்டர், இப்போ எங்க தாத்தாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? சாரிங்க சார், மாடு முட்டினதுல குடல் சரிஞ்சிருச்சு. உங்க தாத்தாவை காப்பாற்ற முடியல. மன்னிச்சுக்கங்க சார். ஃபர்ஸ்ட் பேஸ் சார், டாக்டர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். எந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. தவிக்க விட்டு போட்டீங்க தாத்தா. பாருங்கடா, தாத்தா என்ன விட்டு போயிட்டாரா. என்னடா பண்ணுவேன்? இது அப்புறம் எனக்கு யாரா இருக்கா? தாத்தா தாத்தா, அது தாத்தா 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 டேய், என்னடா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க?
அதான் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, எங்கேயாச்சும் வெளியே போக வேண்டியது தானே. வெளியே போய் வேலை செய்யு. இது வேலைக்கு போவா? நான் என்ன லட்சியத்தோடு இருக்குன்னு தெரியும்ல. என்ன போடலாம் லட்சியம்? இவரே ஒரு அனாதை, ஒரு லட்சியம் ஒரு கேடு. டேய், வேலைக்கு போனாதான் இங்க சோறு. ஒன்னும் வச்சு வெட்டியா சோறு போட நீ ஒன்னும் சத்திரம் ஒன்னும் கட்டி வச்சில்ல. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம். அவ்வளவு ரோசம் உள்ளவன் எதுக்குடா ஏன் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடுற? முதல்ல வெளியே போடா. என்னடா பாக்குற? வெளியே போறான்னு சொல்றேன்ல. ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துறேன். பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. நீங்களும் போங்கம்மா. சரி தம்பி. வாங்க வாங்க. சம்பந்தி, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. பொண்ணு வந்துரும். பிரியா, சீக்கிரமா ரெடி ஆயிடுமா. இந்த நகையெல்லாம் போட்டுக்குமா. இந்தாங்கம்மா, இதெல்லாம் போட்டு சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. சரி, ரெடி ஆயிட்டு வந்துடுற செல்லம். இந்த மாதிரி போட்டுக்கமா. சரி. இப்ப பொண்ணு வந்துருங்க. சரிம்மா, நீ வந்தவங்க எல்லாம் கவனி. முகூர்த்தத்துக்கு நேரம் எடுத்து பொண்ணை கூட்டிட்டாங்க. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. பொண்ணை வளர்க்கறதுல என் பொண்டாட்டி மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவ்வளவு தங்கமா வளர்த்துருக்குறா. ஏய், என்னடி இன்னும் ரெடி ஆகலையா? நகெல்லாம் அப்படியே இருக்குது. அங்க மாப்பிள்ள வந்து ரெடியா உட்கார்ந்து இருக்காரு. ஐயர் கூப்பிட்டு இருக்காரு. உங்க அப்பா வேற என்ன கத்திட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? దో పార్, నువ్వు చెప్పేట్టుగా నీ పెళ్లి జరగదు. నేను చెప్పేదాన్ని నువ్వు వినాలి. మర్యాదగా ఇంత నగ పోட்டுட்டு வர்ற. లేదంటే ఏం జరుగుతాయని నాకు తెలియదు. என்னம்மா? பிரியா, என்னடி பண்ற? விடுமா. விடுமா. விடு. என்னடி இது? என்னடி? நான் ஏமா வாழணும்? உனக்கு நான் ஏமா பாரமா இருக்கணும்? விடு சொல்றேன்ல. விடுமா என்ன? அடி பாவி, என்ன காரியம் பண்ண பிள்ளைய விட்டு ஒப்படைச்சிருக்கிற. இவ்வளவு தூரம் போக விட்டுட்டியாடி. அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுடா. அவமானம் தாங்க முடியாதுடா. இதுக்காக அவனை பெத்த சொல்லுமா. பாருமா, உங்க அப்பா அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு ஏமா நீ கவலைப்படுற? உங்க அப்பா அம்மா பேச்ச கேளுமா. அழாதம்மா. நீ மாப்பு உனக்கு. இது எனக்கு தேவையா? ஏமா இப்படி பண்ண? எங்களெல்லாம் விட்டுட்டு போய் நீ தாண்டி காரணம். நான் தாண்டி என் பிள்ளை இப்படி நிக்குது. அழுவாதடா. அப்பாவோட மான மரியாதைலாம் உங்ககிட்டதாம்மா இருக்குது. நீ மட்டும் சம்மதிக்கலனா கல்யாண மண்டபத்திலே உயிரை விட்டுருவோமா. சரிப்பா, உங்க இஷ்டம்.